ஹாய்ங்க. வணக்கம். வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி நம்ம என்னென்ன பொருட்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு முறை பார்த்துருங்க. முதல்ல பார்க்குறது ஒரு கப்புங்க. நிறைய கைவேலைப்பாடுகளுடனான ஒரு கப்புன்னு சொல்கிறதா டம்ளர்னு சொல்கிறதான்னு தெரில, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. நிறைய கைவேலைப்பாடுகளோடு இருக்குது. வெண்கலங்க இது. நல்ல சவுண்டு வருது. நல்ல வெண்கலம் இது. நல்ல அழகாகவும் இருக்குது. சைஸ் ஒரு 3 இன்ச்சு இருக்குங்க. 3க்கு 3 வாய்ப்பகுதியும் 3 தான் இருக்குது, உயரமும் 3 தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மேல் பக்கமும் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. என் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம 4 விரலுக்குள்ளே தான் இருக்குது அது. அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு 4 ஸ்டாண்டுங்க. முதல்ல உள்ள ஸ்டாண்டு 700. நல்ல குட் கண்டிஷன், நல்லா இருக்குங்க. 700 ரூபாய். விளக்கெல்லாம் வைக்கலாம் அது மேலே நாம் பூஜை அறையில். அடுத்ததாக உள்ளது 800. கொஞ்சம் வித்தியாசம் சைஸ் இருக்கும். டிசைனும் வேறு தான், ஒரே டிசைன் கிடையாது. அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். எல்லாமே நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். உயரம் பாருங்களேன். இது வந்து ஒரு 2 to 3 இன்ச்சு இருக்குங்க, சின்னது. அவ்வளோதான், ரொம்ப பெருசு கிடையாது. பெரிய அகல் விளக்கு வச்சா எவ்வளோ இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி அளவை பாருங்கள். இது 3வது ஸ்டாண்டு. இது 4வது ஸ்டாண்டு. 700, 800, 900, 1000 நாலும் ஒவ்வொரு விலை போட்டிருக்கேன் நான். இது 3வது. இது காட்டுறேன் பாருங்களேன். இதில் கொஞ்சம் வெல்டிங் ஒர்க் ஆகிருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க, பார்த்துக்கோங்க. நான் பேசுகிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்புறமா கேளுங்க. சப்போஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் அந்த விவரம் சொல்லுவேன். மற்றதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு தெரியுது. அதில் இருக்குது டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அது அந்த ஒரு ஒர்க் மட்டும் இல்லைன்னா அது எப்படியும் 1000, 100, 1200 போகும். நல்ல ஒரு டிசைன் உள்ள ஒரு பொருள் அது. பூஜை அறைக்கு பயன்படுத்தலாங்க. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் உள்ளது தான் எல்லாமே. இது நல்ல ஸ்வஸ்திக் போட்டு நல்ல அகலமாக இருக்குது. காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்தோட கால் இப்படி வளைச்சா மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசைனில் இருக்குது. இது 4வது ஸ்டாண்டு. இதோட ரேட்டு 1000 ருபீஸ், 1000 ரூபாய். இது புக் பண்ணிட்டீங்கன்னா நான் அது அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும், உடனே பண்ணிவிடுங்க. இது கதவுக்கு ஒளிப்பானுங்க. ரொம்ப பழசு கிடையாது இது. இது கொஞ்சம் மிடில் காலம்தான், இடைப்பட்ட காலத்தில் உள்ளது தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி தாங்க போட்டிருக்கேன் நான். 800 தான் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு காஃபி டபரா, காஃபி டம்ளர். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 550. டம்ளர் மெலிசாக தான் இருக்குது, ஆனால் டபரா கனமாக இருக்குது. டம்ளர் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. 550, 550 ரூபாய் அது. இது பார்த்திங்கன்னா வடிதட்டுங்க. நல்ல பித்தளை தான் இது, வெண்கலம் கிடையாது. முந்தி நான் ஒரு தரம் போட்டது வெண்கலம், இது பித்தளை. நல்ல பழைய பித்தளை. இது தேய்ச்சா நல்ல பலப்பலன்னு இருக்கும். 800ங்க, 800 ரூபாங்க. இது நல்லா சாதம் குண்டாங்குள்ளே நல்லா அமர்ந்து தண்ணி வடிக்கிற மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 இன்ச்சு இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. செங்கனாவட்டங்க இது. 12 இன்ச்சு, 12 இன்ச்சு இருக்கக்கூடிய செங்கனாவட்டம். அந்த முதல் விளக்குன்னு ஏற்றுவோம் இல்லையா, முதல் தீபம் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ளது இது. இதில் கரண்டி இல்லை. வாங்கினீங்கன்னா நான் காப்பர் கரண்டி ஒன்று போட்டு தருவேன், அதுக்குள்ளே போடுற மாதிரி, எண்ணெய் எடுத்து ஊற்றுற மாதிரி. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 2400ங்க. நல்ல ஹைட் இருக்குது, 4 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, 4.5 இன்ச்சு கிட்டே இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். நல்ல அகலம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு, அதுக்கு மேலேயே இருக்கக்காண்டி குறைஞ்சிருக்காது. நல்ல வெயிட்டும் கூட. பழைய வெண்கலம். நான் சொல்லுவேன் இல்லையா, பானை மாதிரி. இது இருக்குது பாருங்கள், பானை மாதிரி அமைப்பு வச்சு கீழே ஒரு பீடம் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது செங்கனாவட்டம். வேணுன்றவங்க கேளுங்க. 2400, 2400. நல்ல பெருசுங்க, நல்ல வெயிட்டும் உள்ளது. பின்னாடி பாருங்களேன், அந்த
விளக்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 வளைவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப அழகாக இருக்குது. இது கீழே இருக்கிற பகுதி. இதில் கரண்டி இருக்கும், கரண்டி இல்லை. நான் உங்களுக்கு காப்பர் கரண்டி இதில் போட்டு தருவேன். நல்ல வெயிட் இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு நந்தி மணிங்க. இந்த மணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனோட தண்டு அந்த உடம்பு பகுதி பார்த்தீங்கன்னா துவஜஸ்தம்பம் மாதிரி கட்டாக இருக்குது. நல்லா அப்படியே கட்டிங் பண்ணி வந்த மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இது எல்லா மணி மாதிரி இல்லை. அதே மாதிரி நந்தியோட உடம்புலையும் ஆபரணங்கள் எல்லாமே நல்ல சின்ன சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செஞ்சுருக்குறாங்க. உள்மணி பாருங்கள், நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அதனோட வெண்கலத்திலேயே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த நந்தியை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மணியோட விலை 800 ரூபாங்க, 800. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு யாழி ஊதுபத்தி ஸ்டாண்டும் 2 நாம விளக்கும் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாம விளக்கு முதல்ல காட்டுறேன் பாருங்கள். சங்கு சக்கர நாம விளக்கு. இது 1.5 இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு உயரம் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசு கிடையாது. இது 1.5 இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு உயரம். பாருங்கள், 1.5 இங்கே இருக்குங்களா. அதே மாதிரி அடுத்த விளக்கில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு 1.5, 1.25 இருக்குங்க, அவ்வளோதான். பேக் சைடு உயரம் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் ஒரு 1.5 to 2க்கு நெருக்கமாக இருக்குது, அவ்வளோதான், பெருசு கிடையாது. நல்ல வெண்கலம், நல்ல வார்ப்பில் செய்தது, நல்ல வெண்கலம். வேணுன்றவங்க கேளுங்க. நாம விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு இருக்குது. இது யாழி டிசைனில் ஒரு வெள்ளை பித்தளையில் ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த யாழியோட அமைப்பு ரொம்ப 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 அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பித்து அதனோட வேலைப்பாடு மேலே வரைக்கும் போகுதுங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை யாழி தூப ஸ்டாண்டு நான் பார்த்ததே இல்லை, ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு கிடச்சிது. அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 5 ஹோல்ஸ் இருக்குது, 5 ஊதுபத்தி வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் உயரம் பார்த்திங்கன்னா அது ஒரு 6 இன்ச்சு இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது அந்த காலத்தில் பயன்படுத்தின எண்ணெய் விளக்குங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெயே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இல்லை பாலிஷ் பண்ணிவிட்டு உள்ளே அது திறக்க முடியும், 3 பகுதியாக பிரிக்க முடியும். வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய், சமைக்கிற எண்ணெயை ஊற்றி இதை தோசைக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நல்லா நீட்டாக கழுவுனங்க. ஏன்னா இது முந்தைய காலத்தில் கெரோசின் பயன்படுத்தியிருப்பாங்க. 3 பகுதியாக பிரிக்கக்கூடியது தான். இதில் இந்த எண்ணெயை ஊற்றி கைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சுற்றி ஊற்றுறதுக்கோ இல்லை தாளிக்கிறதுக்கோ இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா, இந்த விளக்கு ரேட்டு 800ங்க. இது ரயில் கூஜா பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. முந்தையெல்லாம் 2005 வரைக்கெல்லாம் போட்டுட்ருந்தோம். இப்போ 2200 போட்டிருக்கோம். உள்ள டம்ளர் இருக்குது. 2200 ரூபா. இதோட ரேட்டு 2200 ரூபா. இது கேடயங்க, அழகான கேடயம். இது அலங்கார பொருள் தான். கத்தி 2மே ரிமூவ் பண்ணி போடலாம். அதில் மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, இடைப்பட்ட காலத்தில் உள்ளது தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 900 ரூபாய். சைஸ் உங்களுக்கு காட்டினேன், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது வெண்கல பானைங்க. நான் காட்டுறேன் இருங்க. ரிமூவ் பண்ண முடியுன்றது உங்களுக்கு காட்டிட்டு அப்புறம் நான் காட்டுறேன். இதில் நான் கிராஸ் மாதிரி ஹோல்ஸ் இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம். அதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கயிறோ கம்பியோ கட்டி அப்படியே செவத்தில் மாட்டலாம். நல்லா அழகாக இருக்குது. இது வெண்கல பானைங்க. நல்ல கனமாக கெட்டியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. 2200ங்க. இதோட ரேட்டு 2200. வேணுன்றவங்க கேளுங்க, சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்குறது இதோட சைஸ் பார்த்துக்கோங்க. வாய்ப்பகுதி சுற்றியும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா நீட்டாக திருத்தமாக இருக்குது. எல்லா பகுதியும் பாருங்கள். நல்லா முழுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மழை நல்லா இருக்குது. பயன்படுத்தியிருக்காங்க. இது புதுசு கிடையாது, யூஸ்டு தான். ஆனால் வெண்கலம், நல்ல வெண்கலம். இதோட ரேட்டு 2200 ரூபா. நல்லா இருக்குங்க. ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 1 to 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது பூக்கூடங்க. நல்ல கை வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு பூக்கூடை. நல்லா இருக்குது.
இந்த கம்பி மடிக்கக்கூடியதுங்க. நான் மடித்து காட்டுறேருங்க. இந்த கைப்பிடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடிக்கக்கூடியது. உள்ள மயில் டிசைன் இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவு நிறைய கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் நம்பரை மட்டும் கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் மேம். லைக் பண்ணுறீங்க, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றீங்க. அது கொஞ்சம் பண்ணிவிடுங்க. அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த லைக் யாருதுன்னு தெரியறதுக்கும் வசதியாக இருக்கும் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கு சின்னதாக ஒரு கமெண்ட், ஏதோ உங்களால் முடிஞ்சது கமெண்ட் பண்ணுறீங்க. போட்டதும் ஏதாவது தேவைன்னா எனக்கு எந்த நேரம்னு பார்க்காம அந்த நேரத்தில் எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க. என்னால் முடிஞ்ச நேரத்துலலாம் நான் உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. தேங்க்யூ.